சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க எம்பெருமன் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும். சிவாய நம. 2026 சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் நல்ல பலனை எந்த ராசிக்கு கொடுக்காரு, கெடு பலனை மத்தியமான ராசிக்கு எந்த ராசிக்கு கொடுக்காரு. ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகர ராசி, மீன ராசிக்கு அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. இந்த வக்ர பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் யோக நிலைமை தான் கொடுக்க போகுது. கன்னி ராசி, சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. பொதுவாக கன்னி ராசி ஒரு பெண் ராசி, படித்த பண்புள்ள ஒரு ராசி. பல பேரை வாழ வைக்கணும், தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. ஒரு கட்ட கால வயசில் சனி பகவானுடைய திசை வரக்கூடிய ராசியிலையும் நீங்களும் இருக்கீங்க. அப்போ சனி பகவானுடைய திசை நடக்கும்போதோ, சனி பகவான் திசைக்கு முன்ன குரு திசை நடக்கிறதுக்கு முன்னையோ திருமணம், படிப்பு, வேலை, உத்தியோகம் முயற்சியில் இருக்கிறவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு வாய்ப்பையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ராசிக்கு பலன் அதிகமாக இருக்குது. ஒரு 70% 75% கன்னி ராசி அன்பர்களுக்கு சூப்பர் பலனை தான் கொடுக்குறாரு சனீஸ்வர பகவான். படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை, பிடிச்ச வேலை, பிடிச்ச வேலையை கிடைச்ச வேலையை தான் யூஸ் படுத்திக்கணும். அப்படி ஒரு தருணம் ஏற்படக்கூடிய தருணமும் கன்னிராசி அன்பர்களுக்கு நிறையாவே இருக்குது. கன்னிராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன் சனீஸ்வர பகவானை பரிபூர்ணமாக நீங்கள் வேண்டணும். ஏன் அப்படி வேண்டுங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோ, மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகளோ, நர்ஸு, இந்த மாதிரியான வேலைகளையோ நிறைய பேர் இருப்பீங்க. இப்படி தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கிறவங்க இல்லறத்தில் கொஞ்சம் ஏமாறுவீங்க. அந்த இல்லறத்தில் ஏமாறாமல் இருக்கணும், தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், பிள்ளை குட்டிங்க வேணும், உழைச்சதை தான் குடும்பத்துக்கு செலவு பண்ணி வாழ்க்கையை பிரபஞ்சத்தை அற்புதமாக கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைகளோடு நீங்கள் வாழக்கூடிய நேரம் இனிமே தான். என்ன ஒன்று 45 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு தான் ஆகாது. குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணையமோ கர்ப்பப்பையோ பிரச்சனை வர்றதுக்கான ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். 70 வயசு 65 வயசில் முதிர்ந்த தோற்றத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆகாது. அதனால் மருத்துவரை நாடி உங்களுக்கு ஏற்ற எக்ஸசைஸை பண்ணி உடம்பை பேணிக்கிங்க, வளர்த்துக்குங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வக்ர பெயர்ச்சி நல்ல பலனைத்தான் உண்டு பண்ணுது. கவலை வேண்டாம். முன்னோர் வழிபாட்டை பண்ணுங்க. உங்கள் வீட்டு குலதெய்வம் யாருன்னு பாருங்க. அந்த குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யுங்க. வாரம் வாரம் சனிக்கிழமை வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கு போங்க. முருகர் கோயிலுக்கு போங்க. உங்கள் லைஃப்பில் எந்த குறையுமே வராதுங்க. குறையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போகிறதுக்கான அமைப்பு கன்னிராசி அன்பர்கள் 2 பேருக்குமே இருக்குது. என்னடா படிச்சுட்டு வேலை இல்லையே கஷ்டப்படுறமே நினைக்காதீங்க. இந்த வக்ர பயிற்சியில் உங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க போகுது.
உத்தியோக முயற்சிகள் மேற்படக்கூடிய தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு முறை தான் வாய்ப்புகள் வரும். தனக்கு இது வேணும், இது வேண்டாம், இது தேவைன்னு கேட்குறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அந்த முடிவை முறையான அமைப்பில் கொண்டு போனீங்கன்னா எந்த குறையும் வராது. கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வக்ர பயிற்சி நல்லாவே தாங்க இருக்குது. சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில் சுப பலன்கள் கொடுத்தாருன்னா தடபட்ட விவாகம், சுபகாரியம் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? மண்ணு, பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், நல்ல துணிமணி, முக மலர்ச்சி, ஃபேஸ் வேல்யூ, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு நாட்டாமை போல, அது கோயிலுக்கோ உங்களுடைய ஊருக்கோ ஒரு உயர்ந்த பதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். காசு பணத்துக்கெல்லாம் குறை வராது. தானங்கள் தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்புக்குண்டான யோக நிலைமையை கொண்டு வைக்கக்கூடிய தருணம் சனீஸ்வர பகவான் நல்ல பலனை கொடுத்தா இதெல்லாம் அள்ளி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, தான் பிள்ளைங்க தான் சொந்த பந்தத்தோட ஒரு அரவணைப்பு, அன்பான ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் சனீஸ்வர பகவான் கெடு பலனை கொடுத்தாருன்னா நாடி நரம்புகளில் பிரச்சனை, காது வலி, பல்லு வலி, எலும்புகளில் தேய்மானம், கணையும் பிரச்சனை, அஜீர்ண கோளாறு, எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு இடையூறுகளை காலுக்கோ கையுக்கோ கொடுப்பார். மனநல பாதிக்கப்பட்டவனுடைய தன்மை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கொடுப்பார். இன்னும் கெட்டு போயிடுச்சுன்னா விபத்துக்களைத்தான் கொடுப்பார். எலும்பு முறிவுகளை கொடுப்பார். இந்த மாதிரியான தருணத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் குடும்பத்தை விட்டு விலகி பற்றற்ற நிலையில் தனக்குன்னு வாழக்கூடிய அமைப்பு இல்லாமல் தேவையில்லாத இடையூறுகளை சந்திக்கக்கூடிய தருணத்திலையும் வீணான மன கசப்புகளை கொடுக்கக்கூடிய தருணத்தையும் பல வம்பு தும்பு வழக்குகளை சட்ட சிக்கல்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவார். ஒரு மனிதன் போகக்கூடாத இடம் போலீஸ் ஸ்டேஷன், ரெண்டாவது இடம் கோர்ட்டு. இப்படி போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் போகிறதுக்கு காரகன் சனீஸ்வர பகவான். வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் இருக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிங்க. தேவையில்லாத இடையூறு இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக இந்த பிரபஞ்ச விதியோடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியோட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடு சாமி அப்படின்னு சனீஸ்வர பகவானை வேண்டிக்கிங்க. கெடுபலன் இல்லாமல் இருக்க தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதற்கு இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லுங்க. 100க்கு 100 தாக்கங்கள் குறைஞ்சு சனீஸ்வர பகவானுடைய பார்வை நல்ல பலனாக அமைஞ்சு உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் வச்சுக்குங்க, இல்லை எழுதிக்கிங்க. ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனீஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி. இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உச்ச நிலைமை தான் அடைவீங்க. சனீஸ்வர பகவானுடைய வக்ர பேச்சில் தாக்கத்தில் உடையவர்களுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி யாருக்கும் எந்த குறையும் வராமல் எம்பெருமான் சனீஸ்வர பகவானை முறையான வழிபாடுகள் மூலியமாகவே, இல்லை சென்னை பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் எம்பெருமானை பார்த்துக்கிட்டு வாங்க. கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, இருந்தாலும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த குறையும் வராமல் எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எந்த குறையும் வராமல் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா.
சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?